பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி பார்த்தோமே ஆனால் வேற என்ன வேணும்? நட்சத்திரநாதனே உச்சம் அடைஞ்சிருக்காரு. பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பரான டைம் பீரியடு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ரொம்ப நிறைய கிஃப்ட் எல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே உதயம். நட்சத்திரநாதன் போய் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் அப்படின்றது சுப விரயத்தை உண்டாவதற்கான அமைப்பு எல்லாத்தையுமே காட்டி கொடுக்குற தன்மையா இருக்கு. 12ஆம் இடம்ன்றது வெளிநாட்டு டிராவல், இல்லை வெளிநாட்டு இடம். ஒன்னா நீங்க வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுக்கு டிராவல் பண்ணணும், இல்லை வெளிநாட்டுல இருந்து யாராவது உங்க வீட்டுக்குள்ள வரணும். வந்து இந்த உனக்கு ஃபாரின் சென்ட்டு, ஃபாரின் சாக்லேட்டு அப்படின்ற மாதிரி நிறைய கொடுத்து உங்களை குஷிப்படுவதற்கான அமைப்பு எல்லாமே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போகிறது. சூப்பரா இருக்கு பரணி நட்சத்திரத்துக்கு. பத்தாவதுக்கு ராகுகேதுவுடைய டிரான்சிட் வர இந்த மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. குரு வேற போய் 3ல் அமைஞ்சு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அப்படின்ற பாயிண்ட்டை அப்படியே இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சி அதன் மூலமாக வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வழிகளை பார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை குரு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை பிளான் எல்லாம் சக்சஸ் ஆக போகுது. நிறைய கிஃப்ட் கிடைக்க போகுது, நிறைய பெற்றோர் பெரியர்களோட ஆசை கிடைக்க போகுது, நிறைய சொந்த பந்தங்கள் சூழ வீட்டில் இருக்க போறீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நட்சத்திரநாதனோட ஒரு 4 பிளானட் உள்ள உட்காந்து அப்படியே சேர்ந்து இணக்கமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கும். இன்னும் மே மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் 3ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் உங்க அப்படியே உட்காந்துக்கு போறாரு உங்க வீட்டில். என்ன ஆக போகுது அப்படின்னா, கொஞ்சம் குழந்தைகள் மூலமாக இதுவரைக்கும் இருந்த ஒரு பெரிய விஷயம் அப்படியே ரிலீஃப் ஆக போறீங்க. வீட்டில் சொந்தக்காரங்களாம் நம்ம பிள்ளைங்களை, குட்டி பிள்ளைங்களாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க கிட்ட கொடுத்துட்டு நிம்மதியாக இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாகத்தான் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. இதுவரைக்கும் இல்லாமல் தரணி ஆளக்கூடிய அமைப்பு எல்லாமே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருவதற்கான அத்துணை வாய்ப்புகளும் தெரியறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியன் அங்கே உச்சமடைஞ்சிருக்காரு மேஷத்துல. என்னதான் ராசிநாதன் வலுவாக இருந்தாலுமே நட்சத்திரநாதன் உங்களை அழகாக இயக்குவதற்கு தயாராக இருக்கிறார் அப்படின்றதான் உண்மை. மே 15ஆம் தேதி ஒரு மாதிரியான பலனும், மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு மாதிரியான பலனுமோ 2 வேறு பலன்கள் அப்படின்றது கண்டிப்பாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க போகுது. ஏன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய சம்பத்து தாரைன்னு சொல்லக்கூடிய கிருத்திகளை போய் ரிஷப வீட்டில் சூரியன் சஞ்சாரம் பண்ணுவார். 5ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் நட்சத்திரத்தில் அமர்தல் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த யோகம். வேற என்ன வேணும் சொல்லுங்க? சந்தோஷம், காதல், திருப்தி, கலை எல்லாம் கிடைக்க போகுது. 2ஆம் வீடே சம்பத்து தாங்க. நிறைய பொருள் கிடைக்கிறது, நிறைய ஆடை ஆபரண சேர்க்கை, நிறைய கிஃப்ட் கிடைக்கிறது, நிறைய ட்ரெஸ்ஸு வாங்குறது, நிறைய ஷூ வாங்குறது, இன்னும் சொல்லப்போனால் நிறைய இன்னர் வாங்குறது, இந்த மாதிரி எல்லா வேலைகளும் நடப்பதற்கான அத்துணை வாய்ப்புகளும் இருக்கு. வீட்டுக்கு ஒரு புது ஸ்க்ரீன் வாங்கி போகிறது, வீட்டுக்கு ஒரு புதிய பெட் கவர் வாங்குறது, எக்ஸ்ட்ரா பில்லோ வாங்குறது, இந்த மாதிரி குட்டி குட்டி விரைய செலவுகள் மூலமாக சுக செலவுகள் தான். நம்மளுடைய சுகம் தான், படுக்கிறதுக்கு தான் நம்ம அதெல்லாம் பண்ண போகிறோம், நம்ம தேவைக்கு தான் அதெல்லாம் பண்ணிக்க போகிறோம். வாட் எவர் இட் இஸ், உங்கள் நேச்சுரல் ஸ்கோப் நல்லா இருந்ததுன்னா அடுத்தவங்க உங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுன்னா நீங்கள் தான் அடுத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எப்படியோ இந்த இடங்கள்லாம் இயங்க போகுதுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறைய பரிசுகள் கிடைக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த மே மாதம் இருக்கு. நிறைய இடத்துக்கு டிராவல் பண்றது, எஸ்பெஷலி நட்சத்திரநாதன் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தண்ணீர் இடத்தில் இருக்கிறார். நிறைய பேருக்கு ஷிப்பில் ட்ராவல் பண்ணுறது, இல்லை ஷிப் இருக்கக்கூடிய பீச்சில் ட்ராவல் பண்ணுறது, தண்ணி இருக்கக்கூடிய பக்கங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றது, அருவியில் போய் குளிச்சுட்டு வர்றது, இல்லை நிறைய தண்ணீர் பார்க்கறது, போகும்போதே தண்ணி இருக்கிற இடத்த தாண்டி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறது, அவங்களுடைய ட்ராவலுடைய அமைப்பை இந்த மாதிரி தண்ணீர் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்கள் கண்ணில் தெரிய போகுது. நிறைய ஆறு, ஏரி, குளம், குட்டை, திடீர்னு யூடியூப் திறந்தா அப்படியே அருவியாக கொட்டுறது, இல்லை ஏதோ ஒரு வாய்க்காலை திறந்து விட்டு தண்ணி ஓடுறது, பம்பு செட்லேருந்து தண்ணி ஓடுறது, இந்த மாதிரியான தண்ணீர் சம்மந்தப்பட்டதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதன் மூலமாக பிரபஞ்சம் நான் உங்க கூட இருக்கேன்ற சமிக்கைகளை உங்களுக்கு காட்டப் போகிறது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா நட்சத்திரநாதன் உச்சமடைந்திருக்கிறார். 10ஆவதுக்கு 12ஆம் இடத்தில் சனி அமர்ந்து நட்சத்திரநாதனோடு சேர்ந்து இயங்கி உங்க வேலை அப்படின்ற இடத்துல உங்களை அழகாக இயக்குவதற்கு தயாராக இருக்கிறார். இது வரைக்கும் வேலையில குழந்தைகள் மூலமா ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை ஏதோ ஒரு சிந்தனை மூலமாக பிரச்சனை, இந்த 5ஆம் இடத்தின் மூலமாக இருந்த எல்லா பிரச்சனையும் நிவர்த்தியாகி 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துக்கு போகும்போது ஆஃப்டர் 15 தேதிக்கு அப்புறம், இன்னும் சொல்லப்போனால் 17, 18 தேதிக்கு அப்புறம் அப்பாடி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாகத்தான் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்க போகிறது. ராசிநாதன் கொஞ்சம் வலுவிழந்திருக்கிறான்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். உங்களுடைய துணை அல்லது துணைவியாருடைய உடல்நிலையில் கவனமாக இருங்க. அவங்களிடம் பேசுகிற வாக்குவாதத்தில் கவனம். பெண்களாக இருந்தால் செவ்வாய் தான் ஆண்,
அப்போ உங்களுடைய கணவருடைய பேச்சில் கணவருடைய நடத்தையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கள், கவனமாக இருங்கள். நீங்கள் பெண்களாக இருக்கிறீர்களே ஆனால் ஆண்கள் விஷயத்தில் இப்படி இருக்க வேண்டும். ஸோ விட்டு கொடுத்து போதல் அப்படின்றது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை தேவைப்படக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறதே தவிர மற்றபடி எல்லாமே கிடைக்க போதுங்க. ரொம்ப நிறைய ட்ரெஸ்ஸஸ் சேர்றது, எக்ஸ்பெஷலி வந்து சுடிதார் சேர்றது, செல்வார் சேர்றது, இன்னர் சேர்றது, பேண்ட் சேர்றது, இந்த மாதிரி தேவைப்படக்கூடிய அத்தியாவசிய தேவைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்ம பந்தாவாக போட்டுக்கிற ட்ரெஸ்ஸில் நார்மலாக நம்ம போடக்கூடிய கேஷுவல் வேர்ஸ், இந்த மாதிரி கேஷுவல் வேரெல்லாம் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைப்பதற்கான முகாந்திரங்கள் எல்லாம் தெரிய போகுது. அது தந்தையின் மூலமாகவோ, தாயின் மூலமாகவோ, அல்லது வந்து உறவினர்கள் மூலமாகவோ, தாத்தா மூலமாகவோ கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கான அத்துணை முகாந்திரங்களும் இருக்காங்க. அதே சமயம் சொந்தக்காரங்க வருகையின் மூலமாக சின்ன சின்ன சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதையும் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. ஸோ மே மாதம் எப்படி இருக்க போகிறது? ஜாலியாக இருக்க போகிறீங்க, வீட்டில் கெஸ்ட் வர போகிறாங்க, கொஞ்சம் செலவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். இங்கே படிக்கிற பரணி நட்சத்திரக்கார குழந்தைங்க தான் இந்த தடவை வந்து அப்படியே ஜாலியாக லீவ் விட்டாங்களே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் படிப்பின் மீது கவனம் கொஞ்சம் கம்மியாக போவதற்கான வாய்ப்பு. ஏன்னா 1-2 ஒரு 4-5 கிரகம் உட்காந்துக்கிட்டு ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கு. புதன் வேற அப்படியே நட்சத்திரம் அதனை விட்டு வெளியில் வந்துட்டாரு. அதுவும் உங்கள் ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறது. விளையாட்டு, புதன்னாலே விளையாட்டு தான். ஸோ கொஞ்சம் விளையாட்டு முகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஸோ ரொம்பலாம் பெருசாக மே மாதத்தில் போய் என்னத்தை படிச்சுக்கிட்டு ஏப்ரல்லே எக்ஸாம்லாம் முடிஞ்சு விடும்ல. மே வரைக்கும் வச்சாங்கன்னா எக்ஸாம் எழுதுவோம். அதனால் படிச்செல்லாம் வந்து கஷ்டப்பட வேணாம் பரணி நட்சத்திரக்காரங்க. சரி, அதனால் படிக்கிற பிள்ளைகள் மிகப்பெரிய ஒரு அப்படியே கோல்டு மெடல் அப்படிலாம் எதிர்பார்க்க வேணாம். நார்மலான இதுதான் இருக்க போகிறது. நீங்கள் ஒரு 25 வயதுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் கண்டிப்பாக நிறைய கிஃப்ட் கிடைக்க போகுது, நிறைய செலவு பண்ண போகிறீங்க, ஜாலியாக சுற்ற போகிறீங்க, ட்ராவல் பண்ண போகிறீங்க, சந்தோஷமான ட்ராவலாக இருக்க போகுது. உங்கள் ஸ்பௌஸோட ஒரு இணக்கம் அப்படின்றது இருக்க போகுது, காதல் அதிகரிக்க போகிறது, கனவுகளால் சூழப்பட போகிறீர்கள். இது வரைக்கும் இருந்த ஒரு சுமை எங்கேயோ கொஞ்சம் இறக்கிட்டோமே அப்படின்ற நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீங்கள் 35 வயசுலேருந்து நீங்கள் 45 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்கள். அப்பா அம்மாவுடைய ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகச்சரியாக இருக்கிறது. தலைமைத்துவம் அதிகரிக்க போகுது. அப்பாவோட அதிகமாக பேசுறது, அப்பாவோட ஹெல்த் பேசுறது, அப்பா வந்தனால ஒரு சக்ஸஸ். ஏன்னா சூரியனாலே அதை இண்டிகேட் பண்ண இடம். மூத்த பையன் மூலமாக இருந்த அந்த குட்டி குட்டி பிரச்சனை எல்லாம் சரியாகிறது. இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. நீங்க ஒரு 50 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ள கூடிய பரணி நட்சத்திரக்காரர்கள் இருந்தால் கண்டிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட இடத்தில் கவனம் தேவை. அதே மாதிரி போயிட்டு வர இடத்துல எல்லாம் வித்தா காட்டாதீங்க. எங்கேயாவது போகும்போது கீழே ஸ்லிப்பாகி விழுது. இந்த மாதிரி சின்ன சின்ன லீலைகள் எல்லாம் அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு செய்யறதுக்கு தயாராக இருக்காரு. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். நீங்க 60 வயதிலிருந்து 70 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. 1-2 சனி இருக்காரு, ராகு இருக்காரு, 10வது நட்சத்திரம் அதோட சேர்ந்து இருக்கும்போது மிருகசீடம்ன்ற நட்சத்திரத்தில் இருந்துதான் வந்து இந்த தடவை ஆரம்பிக்கவே போகுது. இந்த மே மாதம்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப கவனம் தேவை. சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக இருக்குது. கொஞ்சம் இன்டைஜஷன் ப்ராப்ளம் வருது, சாப்பிட்டு வயிறு ஒரு மாதிரி மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, ஒரு மாதிரி ஃபீல் ஆகிறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடி வருகிறது. ஸோ ஒட்டு மொத்தத்தில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் மட்டுமே மேம்படக்கூடிய மாதமாக இந்த ஒரு மாதம் அப்படின்னு இருக்கு. எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமியை பிடிச்சிக்கோங்க. லட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த பணவரவையும் மிகச்சிறந்த நிம்மதியும் தருவதற்கான வழிபாடாக இருக்கிறது. முடியும்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் விளக்கேற்றும் போது அதில் ஒரு கல்கண்டை பூத்து, அம்மா தாயே மகாலட்சுமி இந்த கல்கண்டு கரைகிற மாதிரி என் வாழ்க்கை இனிப்பாக இருக்க வேண்டும் வேண்டிட்டு உங்கள் விளக்கேற்றுங்க. சூப்பராக இருக்க போது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு.